செவன் மைல்ஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் சித்தார்த் நடிப்பில் ரெட் ஜெயின் வெளியிடும் மிஸ் யூ வெற்றி நடை போடுகிறது. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். என்னோட கொலிஸ் விடுங்க, வெட்டிட்டா அவனை பிடிங்க, அவனை விட்டுறாங்க, பிடிங்க அப்படிங்காப்ல. இப்ப யாருடா என்னடா ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் ஓடி வரா, அவருக்கு முன்னாடி போலீஸ் வராங்க. நான் சடனா அந்த நபரை மடக்கி பிடிச்சு உட்கார வச்சிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் அந்த விக்டிம் இருக்காங்களா, அவரை போட்டு வெட்டுன்னு போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. உடம்பு ஃபுல்லா சிதைச்சிட்டாங்க மூஞ்ச. இந்த பாட்டுங்க, ஏன் போலீஸ் எங்க இருக்கு, வேர் இஸ் த போலீஸ், வாங்குங்க போலீஸ், கண்ணை கொண்டு வாங்குங்க, எங்கங்க போறீங்க அப்படின்னு எல்லா போலீஸுமே வேடிக்கை பாக்குது. சார், நீதிமன்ற வாசல்ல தான் அந்த சம்பவமே நடக்கு. நீதிமன்றத்துக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி தான் இருக்கும், அதிகபட்சம் 20 அடி தான் இருக்கும். ஒரு சார், இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த அக்யூஸ்ட. எங்களுக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை யார் சார் வருவா? எங்க கைதான் எங்களுக்கு பலம். டியூட்டில இருந்த ஆட்கள் சரியில்லை அப்படின்னு டிசி சொல்லுவாரு. டியூட்டில ஆட்கள் சரியில்லை, நாட்கள் நடவடிக்கை எடுக்க அப்படிங்காரு. நீங்க நடவடிக்கை எடுத்தா என்ன, எடுக்கலாட்டி என்ன? சார், கன் வச்சிருக்காங்க, வெஹிக்கிள் வச்சிருக்காங்க, வண்டியை ட்ரேஸ் அவுட் பண்ணி கூட யாரும் போக மாட்டாங்க சார். அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு தவறிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த கொலையே நடந்திருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி அந்த ஒருத்தர் மட்டும் பின்னாடி இருந்து பிடிச்சாரு பாத்தீங்களா, உயிக்காட்டான அவரே மாதிரி இன்னொரு 2-3 போலீஸ்காரர் மட்டும் இருந்தாப்பதான் இன்னைக்கு எல்லா அக்யூஸ்டையும் அங்கேயே பிடிச்சிருக்கலாம். ஏன் அந்த கொலையை தடுத்திருக்கலாம். நீங்க செத்த எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்குல தான் அந்த போலீஸ் பேசுறாங்க. திருநெல்வேலி காவல்துறை ரொம்ப ஒஸ்ட். உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டேங்காங்க. உரிய போலீஸ் பாதுகாப்பு இரவு ரோந்துல கிடையாது. ஒரு ஆளை எப்படி சிதைச்சு கொள்ள முடியுமோ அந்த அளவு சிதைச்சாச்சு. ஃபேஸே கிடையாது. இன்னைக்கு ஒட்டு மொத்தத்துல மனிதனையும் செத்து போயிட்டு. வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பான விஷயம் ஒண்ணு வந்து பேசப்பட்டுச்சு. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து வெட்டி கொல்லப்படுறாரு. இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த கைதிகளை வந்து அந்த வெட்டிட்டு ஓடினவங்களை பிடிக்க உதவியா இருந்தக்கூடிய வழக்கறிஞர் திரு கார்த்திக் தம்பான் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கிட்டத்தட்ட நான் உங்களோட இந்த பேட்டிகள் அதெல்லாம் பார்த்துருந்தேன். அவ்வளவு ஆவேசமா, அவ்வளவு ஆக்ரோஷமா, கொஞ்சம் பயந்த நிலையிலயும் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க. என்ன சார் நடந்துச்சு ஆக்சுவலா? சார், முதல்ல வந்து அட்வொகேசி இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டர் அண்ட் வாரியர்ஸ் சார். இன்னைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு நான் என்னுடைய ஆபீஸ்ல இருந்து நான் கோர்ட்டுக்கு போறேன் சார். கோர்ட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல கரெக்டா என்னுடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் போகும் ஒரு நபரை வந்து என்னுடைய அட்வொகேட் கொலீக்ஸும் ஒரு போலீஸும் விரட்டிட்டு வராங்க. விரட்டிட்டு வரும்போது என்னோட கொலீக்ஸ் விடுங்க, வெட்டிட்டா அவனை பிடிங்க, அவனை விட்டுறாங்க, பிடிங்க அப்படிங்காப்ல. இப்ப யாருடா என்னடா ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் ஓடி வரா, அவருக்கு முன்னாடி போலீஸ் வராங்க. நான் சடனா அந்த நபரை மடக்கி பிடிச்சு உட்கார வச்சிட்டேன். உட்கார வைக்கவும் என்னுடைய கொலீக்ஸும் வந்துட்டாப்ல. அவருக்கு பின்னாடி வந்த போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. சார், கோர்ட்டுக்கு முன்னாடி வெட்டிட்டு இருக்காங்க சார், வெட்ட வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அவர் அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டு அப்படி நான் கோர்ட்ல பக்கம் போறேன். அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் அந்த விக்டிம் இருக்காங்களா, அவரை போட்டு வெட்டுன்னு போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. உடம்பு ஃபுல்லா சிதைச்சிட்டாங்க மூஞ்ச. செதிச்சிட்டு நான் பக்கத்துல போறேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு 50 மீட்டர் தான். நான் பாக்குறேன் எல்லாமே. நிப்பாட்டுங்க, ஏன் போலீஸ் எங்க இருக்கு, வேர் இஸ் த போலீஸ், வாங்குங்க போலீஸ், கண்ணை கொண்டு வாங்குங்க, எங்கங்க போறீங்க அப்படின்னு எல்லா போலீஸுமே வேடிக்கை பாக்கு. ஒரு 20-25 போலீஸ் ரெகுலரா வந்து கோர்ட் டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ். மெயின் கேட் வாசல்ல நடக்குது. மெயின் கேட்ல இருக்கக்கூடிய போலீஸ். அந்த போலீஸ் யாருமே வர மாட்டேங்காங்க. ஒரு போலீஸும் இல்ல. பிடிச்ச உடனே சார் கண்ணை எடுத்துட்டு வாங்க சார். அவங்க எல்லாருமே 3 பேர் அசால்ட்டா பண்ணிட்டு அப்படி கேஷுவலா நடந்து பக்கத்துல வந்து ஒரு அன்னபூர்ணான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் மட்டும் இருக்கிற கார்ல ஏறுறாங்க. அப்பவும் நான் கூப்பிடுறேன், சார் வாங்க சார், சீக்கிரம் கண்ணு எடுத்துட்டு வாங்க சார், நான் வண்டியில போட்டு சீக்கிரம் வாங்குங்க. எனக்கும் போலீஸுக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் தான் வரமாட்டேங்காங்க யாருமே. நான் சிங்கிள் மேனா நான் நிக்கேன். எல்லா பப்ளிக்குமே போயிட்டாங்க. ஐயோ பாவம், அவங்க என்ன செய்வாங்க, ஆயுதம் இருக்கும் போது. போலீஸே வரலன்னா பப்ளிக் எப்படி வருவாங்க? நான் தான் அந்த வண்டியை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அடின்னு போட்டு வண்டியை அடிக்கிறேன். நான் ஒரு ஆளா இருந்து என்னால சமாளிக்க முடியல அந்த வண்டியை. அதுக்கப்புறம் என்ன கிராஸ் பண்ணி அப்படி போயிருது. அதுக்கப்புறம் ஏசி வராப்ல. அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்தாங்களோ சொல்ல எல்லா போலீஸும் வருது. டியூட்டில இருக்க எல்லா போலீஸும் உள்ள பக்கம் போயிட்டாங்க கோர்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வராங்க. சார், இப்ப இந்த வெட்டப்பட்ட நபர் இருக்கார்ல சார், அவர் வந்து சிறையில இருந்து வந்து இங்க கோர்ட்ல ஆஜராக வந்தாரா, இல்ல வெளியில ஜாமீன்ல இருந்து வேற கேஸ்க்காக ஏதாவது ஆஜராக வந்தாரா? என்ன முன்விரோதம் அப்படிங்கிறாங்க, என்ன பிரச்சனை இது? சார், எனக்கு எந்த முன்விரோதம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. அவர் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்காரு. கோர்ட்ல அவர் ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமா தான் ஆஜராகிறதுக்காண்டி இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காப்ல. அவங்க வெளியே இருந்தா வராங்க, போலீஸ் கஸ்டடியில இல்ல, வீட்டுல இருந்தா வராங்க போல. வந்த இடத்துல இப்படி இந்த ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஆமா சார், கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்துக்கும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு எவ்வளவு தூரம் சார் இருக்கு? இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த சம்பவத்தை? சார், நீதிமன்ற வாசல்ல தான் அந்த சம்பவமே நடக்கு. நீதிமன்றத்துக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி தான் இருக்கும், அதிகபட்சம் 20 அடி தான் இருக்கும். ஒரு 20 அடி நடந்தா கோர்ட்டுக்குள்ள வந்துருவாரு, அவ்வளவுதான். 20 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். சார், இது என்ன சொல்ல அப்படின்னா சார்,
நீதிமன்றத்துல சாட்சி சொல்ல வரக்கூடியவங்க, அக்யூஸ்டா வரக்கூடியவங்க, இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒண்ணு. இவ்வளவு போலீஸ் இருந்துமே ஒரு போலீஸால கூட கன் இல்ல. ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்காரு? தேவர் சகாயம் கன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆர்டர் கூட இப்ப பிறப்பிருக்காரு. எல்லா எஸ்ஐயும் நைட்டு போல நான் பக்கம் ஒயின் ஷாப் முன்னாடி கன்னு வச்சுட்டு நிக்காங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வரவன துப்பாக்கி வச்சு பிடிக்காங்க. செக் போஸ்ட்ல துப்பாக்கி வச்சு சார். கோர்ட் வாசல் சார். நீங்க கோர்ட் வாசல்ல அவன் வெப்பன்ல வர எவ்வளவு சம்பவம் நடந்துட்டு ஏகப்பட்ட சம்பவம். ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் எல்லா பக்கமும் நடந்திருக்கு சார். தூத்துக்குடி கோர்ட்ல கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை. கோர்ட் வாசல்ல நிக்க சார். நீங்க ஒரு கன்ன வச்சுட்டு நின்னா சார். எஸ்ஐக்கு உங்களுக்கு எங்க சார் கன்னு? வேர் இஸ் யுவர் கன்னு சார்? வேர் இஸ் யுவர் வெப்பன்? அந்த கன் இருந்தா நீங்க கன் பாயிண்ட்ல ஒருத்தர ஃபயர் பண்ணிருக்கலாம் சார். ஃபயர் பண்ணி அந்த சம்பவத்தை நிப்பாட்டிருக்கலாம். அவனை காப்பாத்திருக்கலாமே ஒரு உயிர் பேட்ட. நீங்க உங்க கண் பார்வையில இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கணும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உங்க கண்ணு முன்னாடி ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு 30, 40 போலீஸ் நீங்க நிக்கும் போது நடக்குனா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் எப்படி வருவாங்க கோர்ட்டுக்கு இந்த மக்கள்? சார் காவல்துறை அங்கேதான் இருந்தாங்களா? இந்த சம்பவம் நடந்தப்ப அங்க இருந்தாங்களா? இல்ல வந்து அந்த அவங்க இல்லாம தான் இருந்தாங்களா? சார் ரெகுலரா காலையில எல்லா போலீஸும் 8:30க்குலாம் வந்துருவாங்க சார். நான் அந்த வழியா தான் சார் நான் போவேன். நான் பாத்துக்கேன் சார். 30 போலீஸ் 25 போலீஸ் டெய்லி செக்கிங் நடக்கும். ரெகுலரா கோர்ட்டுக்கு போகக்கூடியவன் நான் பாப்பேன். செக் பண்ணி தான் எல்லாத்தையும் விடுவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் குறையாம ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. 4-5 எஸ்ஐ இருப்பாங்க. பிசிஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இவ்வளவு பேர் இருந்துமே இன்னைக்கு ஒரு உயிரை நீங்க விட்டுட்டீங்களே. இல்ல இந்த இவ்வளவு பேர் முன்னாடி இருப்பாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்துல அவங்க அங்கதான் இருந்தாங்களா? இருந்தாங்க சார். காலைல 10 மணிக்கு தானே சம்பவம் நடக்கு. 10:30க்கு காலிங் ஹவர்ஸ் ஓபன் ஆயிரும் சார். 10 மணில இருந்து போலீஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க போலீஸ். 10 மணிக்கு தான் சம்பவம் நடக்கு. எல்லா போலீஸும் இருக்காங்க. இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை தானே பார்த்தாங்க. சார் ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்திருக்கோம் இந்த அக்யூஸ்ட. எங்களுக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை யாரு சார் வருவா? எங்க கைதான் எங்களுக்கு பலம். இன்னைக்கு நான் அந்த காரை பிடிச்சு நான் நிப்பாட்டி கொடுங்க. எனக்கு அவர் கருப்பா சிவப்பா அடிக்கு வெட்டினவங்க கருப்பா சிவப்பா எனக்கு தெரியாது. ஒருத்தனை வெட்டுறாங்க பிடிங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய கொலீக்ஸ் பிடிக்க சொல்லுங்க. என்னன்னே தெரியல அவனை நான் பிடிக்க. அப்ப கார்ல கத்தியோட ஏற காரை நான் மறிக்க காரை நான் என்னால முடிஞ்ச அளவு நான் காரை பிரேக் பண்ண பாக்க என்னால முடியல. அவங்க இறங்கி என்ன வெட்ட வந்தாலும் நான் வெட்டு வாங்கினதா அல்லது நான் திருப்பி பெர்வெட் டிவைஸ் எடுத்தா அவங்களை நான் வெட்ட வேண்டியதா இதான் நடந்திருக்கும். அந்த இடத்துல இப்ப வெட்டுப்பட்ட இடத்துல இன்னொரு அட்வொகேட் இருந்தா அவருக்கு இன்னைக்கு வெட்டு போயிருந்திருக்கும்ல சார். யாரும் இல்லாத போய் சரியா போய் இன்னைக்கு ஒரு அட்வொகேட் கோர்ட்டுக்கு முன்னாடி இறந்துருப்பாரு சார். கண்டிப்பா மூத்த அதிகாரிகள் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க சார்? அவங்க என்ன சொல்லுதாங்க? டியூட்டில இருந்த ஆட்கள் சரியில்லை அப்படின்னு டிசி சொல்லுதாரு. டியூட்டில ஆட்கள் சரியில்லை, நாட்கள் நடவடிக்கை எடுக்க அப்படிங்காரு. நீங்க நடவடிக்கை எடுத்தா என்ன, எடுக்கலாட்டி என்ன? நடவடிக்கை எடுக்கன்னு சிம்பிளா சொல்றாரு. அக்யூஸ்ட பிடிச்சிருவாங்க சார். கன் வச்சிருக்காங்க, வெஹிக்கிள் வச்சிருக்காங்க, வண்டியை ட்ரேஸ் அவுட் பண்ணி கூட யாரும் போக மாட்டாங்க சார். எல்லாமே அந்த அப்படியே நிக்கிறாங்களா? இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கேதான் வெயிட் பண்றாங்க. சம்பவத்தை நிப்பாட்டு இந்த டிசிஇசில நிக்காங்க. நான் சொல்றேன் எல்லாரும் போங்க போங்க. வண்டியை பின்னாடி சீஸ் பண்ணி போடுறதுக்கு கூட யாரும் போனாங்களா போகலன்னு தெரியல. எல்லாரும் அங்க அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க, இவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. இப்படிதான் தகவலே சொல்லிட்டு இருக்காப்ல. டிசி இருக்காரு, அவருடைய பிஎஸ்ஓ இருக்காருன்னா எதுக்கு சார் கண்ணு? பிஎஸ்ஓனா அவருக்கு மட்டும் தான் பிஎஸ்ஓவா? ஒரு பொதுமக்களுக்கு ஒண்ணு இதுன்னா பண்ண மாட்டாங்களா? சட்டம் இயற்றப்பட்டது மக்களுக்காக தான். மக்களுக்காண்டி தான் சட்டம். சட்டத்துக்காண்டி மக்கள் இல்ல சார். அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு தவறிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த கொலையே நடந்திருக்கு. ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் அதிகாரி அந்த ஒருத்தர் மட்டும் பின்னாடி வந்து பிரிச்சாரு பாத்தாங்களா உயிர்காட்டான அவரே மாதிரி இன்னொரு 2-3 போலீஸ்காரர் மட்டும் இருந்தா போதான் இன்னைக்கு எல்லா அக்யூஸ்டையும் அங்கேயே பிடிச்சிருக்கலாம். ஏன் அந்த கொலையை தடுத்திருக்கலாம். ஓகே, ஒருத்தர் ஒரு காவல்துறை சார்ந்த நபர் வந்து பிடிக்கிறார் இல்லையா? ஆமா சார். ஐயோப்பா உயிர்காட்டான்னு சொல்லி அவர் பின்னாடி ஓடி வராரு. அவருக்கு பின்னாடி அவருக்கு முன்னாடி அக்யூஸ்டுக்கும் அந்த போலீஸுக்கும் நடுவில் எங்க அட்வொகேட் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறுதியராஜ்னு சொல்லி அவர் ஓடி வராரு. அவரால் ஓட முடியல போலீஸ்ல பாவம். அவர் அதையும் மீறி தான் வந்தாரு. இதே அவரே மாதிரி ஒரு ஃபிட்டான ஆட்கள் 2-3 பேர் இருந்தா கையில ஒரு கன் வச்சிருந்தா ஓடி வந்திருக்கலாமா சார்? இப்ப அவர் ஒரு ஆள் ஓடின இடத்துல அங்க இருக்க எல்லாருமே ஓடி வந்திருந்தாங்கன்னா அவர் பிடிச்சு மடக்கிருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி தப்பு செய்யற எண்ணமே வந்திருக்காரு. வெட்டிருக்கவே மாட்டான், ஓடி இருப்பான் சார். கத்தியை கீழே போட்டிருப்பான் சார். தமிழ்நாடு அரசும் சரி, இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சொல்றது எல்லண்டோ வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. தமிழ்நாடு வந்து அமைதி பூமியா இருக்கு. எங்கேயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய வளாகத்தின் வாசல்லே வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த அதிகாரிகள் சொல்றதுக்கும் இந்த சம்பவத்தையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க சார்? நிச்சயமாக சொல்றேன். எனக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை சொல்லவில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உறங்கி கொண்டேதான் இருக்கின்றது. ஒண்ணு, திருநெல்வேலி மாநகரத்தை காவல்துறை ஒட்டுமொத்தமா மாத்த வேண்டும். இவங்க தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இழிவு பேர் ஏற்படுத்ததான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. பொதுமக்களோட பிரச்சனையை இவங்க அவங்களுடைய வெஞ்சன்ஸ் வச்சு தீக்காங்க. பொதுமக்களை ஏகப்பட்ட போராட்டத்துல நானும் கலந்துருக்கேன், வச்சிருக்கேன். பொதுமக்களை ஒரு முயற்சியில இறங்கினாவோ ஒரு தற்கொலை பண்ணி சாவுங்க, நீங்க செத்த எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்குல தான் அந்த போலீஸ் பேசுறாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையை நான் சொல்ல விரும்பல, அது எனக்கு தெரியவும் இல்ல. திருநெல்வேலி காவல்துறை ரொம்ப ஒஸ்ட். உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டேங்காங்க.
உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா அதுபடி செயல்படணும், அதுபடி செயல்பட மாட்டேங்காங்க. உரிய போலீஸ் பாதுகாப்பு இரவு ரோந்துல கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டை நிறைய பிரச்சனை சார். இந்த போலீஸ்காரங்க வந்து ஐஎஸ் சொல்றத நான் ஏன் கேட்கணும்? ஐஎஸ் எப்படி எங்க சொல்ல கேட்க முடியாது அப்படிங்கிற உளவுத்துறை பேச்ச கேட்க மாட்டேங்காங்க சார். ஒற்றத்துல மக்களா மதிக்க மாட்டேங்காங்க. அவங்க வரி பணத்துலதான் இவங்க சாப்பாடு. மக்கள் இருந்தாதான் இவங்க பணியே. மக்களே இல்லைன்னா இவங்களுக்கு பணமும் இல்ல, வேலையும் இல்ல. அதான் உண்மை. இல்ல சார், இப்ப அவங்க உளவுத்துறை பேச்ச வந்து உளவுத்துறை பேச்ச அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? ஏன்னா இப்போ நம்ம பொதுப்படையா வெளியில இருந்து சொல்லிடலாம். ஆனா அவங்க உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்க அவங்களுக்கு தானே இருக்கு சார். சார் போன மாசத்துல அக்டோபர் மாசம் சார் தசரா திருவிழான்னு ஒண்ணு நடக்கும். பிரசித்தி பெற்றது தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசரா. அது மைசூருக்கு அடுத்து பாளையங்கோட்டை குலசேகரன் தசரா, குலசேகருக்கு அப்புறம் பாளையங்கோட்டை தசரா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாளையங்கோட்டை தசரால சூரசம்ஹாரம் முடிச்சு சப்பரத்தை வெளியே கொண்டு வரோம். 2 இன்ஸ்பெக்டருங்க, நல்ல கேட்டுக்கோங்க, 2 இன்ஸ்பெக்டர் பாரம்பரியமா கொட்டு அடிச்சுதான் சப்பரத்தை வெளியே கொண்டு வருவோம். 12 கோயில் சப்பரம். இதுல 7 கோயில் சப்பரம் பிரைவேட் கோயில், தனியாருக்குள்ளது. 5 கோயில் கவர்மெண்ட் கோயில் சப்பரம். ஈவோ வச்சு பண்றாங்க. இந்த 12 கோயில் சப்பரம் நீ கொட்டு அடிக்க கூடாங்க. அடிச்சா நாங்க கொட்டை உடைப்போங்க. யாரும் ஆடக்கூடாது, எல்லாத்தையும் பொய் வழக்கு போட்டு உள்ள போடுவோம் அப்படின்னு பப்ளிக்க மிரட்டுறாங்க. எல்லா சமுதாயமும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனை சமுதாயம் இருக்கோ எல்லா சமுதாய மக்கள் சப்பரம் இருக்கு. இது ஒரு பாரம்பரியம், நல்ல கட்டுங்க. 200 இயர்ஸ்க்கு மேல இந்த தசரா திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். இத பர்பஸா நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழியை பார்க்காங்க. நாங்க உடனே ஐஎஸ்க்கு போன் பண்ணி சொல்றோம். அவங்க லெத்தாச்சிக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. யாருமே கண்டுக்கல. மார்னிங் 4 o'clock சப்பரத்தை நிப்பாட்டியாச்சு. நாங்க எங்களை வெளியே போக கூட எங்க கொட்டை அடிச்சுட்டு போனா ஒண்ணு அடிப்போம் அப்படிங்காங்க. அப்போ நாங்க உட்கார்ந்தோம் சப்பரத்துக்கு முன்னாடி. நீங்க என்ன நடக்குமோ நீங்க பண்ணுங்க, நாங்க எந்திரிக்க மாட்டோம்னு சொன்னோன்னே கமிஷனருக்கு போய் ஐஎஸ்க்கு போட்டு அதுக்கப்புறம் இவங்க திருந்துறாங்க. யாரு? லோக்கல் இன்ஸ்பெக்டர் 2 பேரு. அப்போ எங்க சார் இருக்கு? உளவுத்துறை சொல்லியும் தான் இவங்க தான் கேட்கலையே. உளவுத்துறை சொல் பேச்சு இவங்க மதிக்கலையே. இப்ப அந்த சம்பவம் நடந்த அந்த நீதிமன்ற வழக்குக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பெண் அதிகாரி ஒருத்தவங்களும் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒருத்தவங்களும் இருந்ததா சொல்றாங்க. அவங்களுமே இதை வந்து தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையா சார்? அவங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கிரைம் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அப்பாவும் அந்த மேடம் அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க சார். அவங்க கிட்ட கண்ணு இருந்தா இல்லையான்னு தெரியல. கண்ணை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஃபயர் பண்ணுங்க மேடம், வண்டியை நிப்பாட்டிடலாம் மேடம் அப்படிங்க. நீங்க கண்ணை கொண்டு வந்தா கண்டிப்பா நிப்பாட்டிருப்பாங்க. பாவம் அந்த ஒரு லேடி தான் நான் பார்க்க, வேற யார் எந்த போலீஸ் அங்கங்க நிக்க வர மாட்டேங்கான். என்ன செய்ய முடியும்? லேடி என்னங்க செய்ய முடியும்? பாவம் ஆம்பளையாலே ஓடுறாங்க, பொம்பளை என்ன செய்ய முடியும்? சார், இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையுமே ஒரு கையில வந்து அருவா கத்தியோட ஓடுறாங்க, ஒருத்தனை வெட்டிட்டு தான் போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த இடத்துல எந்த தயக்கமும் இல்லையா? ஐயோ போனா நம்மளை வெட்டிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயமோ இல்ல அந்த விஷயங்கள் எதுவும் அந்த இடத்துல தோணல உங்களுக்கு? சார் எனக்கு வந்து 70-35 இருந்தது சார். 75% அவங்களை எப்படியா பிடிச்சிடணும், 35% கூட ஒரு ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு தான் சார் நான் பயந்தேன். மித்தபடி நான் எதுக்குமே நான் பயப்படல. எங்கூட இன்னும் 2 பேர் இருந்தா நான் கண்டிப்பான முறையில அந்த காரையே நான் பிடிச்சு கவுத்திருப்பேன் சார். என்கிட்ட வெஹிக்கிளும் இல்ல, இல்லன்னா பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டு போறான், அவனை தடுக்கலன்னா வேற என்ன சார் இது லாஜிக் இருக்கு? அப்படியே எதிர்த்து வந்தா எங்களுக்கு நாங்களும் லாபம் படிச்சிருக்கோம். பிரைவேட் இவெண்ட்ஸ் நாங்க எடுக்கதான் செய்யணும். அதுக்காண்டி ஒரு உயிர் போயிட்டா பாவம் அவன் நல்லவனா கெட்டவனா சார்? கோர்ட் கேம்பஸ் முன்னாடி பண்ணக்கூடாதா சார்? எங்க கண்ணு முன்னாடி பண்ணா நாங்க எப்படி விடுவோம்? போலீஸ்கார கண்ணு முன்னாடி அவங்க பாப்பாங்க, நாங்க பார்க்க முடியாது சார். அட்வொகேட் இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டர்ஸ் அண்ட் வாரியர்ஸ் சார். எங்க அப்படிதான் சார் சொல்லி வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு என்னால இதுக்கு மேல போக முடியல என்னால, அவ்வளவுதான். இப்ப ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்களா இந்த சம்பவத்துல? சார் அதை பத்தி ஒண்ணும் தெரியல சார். எனக்கு ஏதோ எல்லா அக்யூஸ்டும் பிடிச்சிட்டாங்க அப்படி மாதிரி இந்த நியூஸ்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மித்தபடி வேற நான் வேற யாரும் ஒண்ணும் வச்சுக்கல சார். பிடிச்சிட்டாங்க அப்படி மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர் போய் பாத்தீங்களா? அந்த உயிரிழந்தவரை எந்த நிலைமையில இருந்துச்சு அவருடைய உடல்? சார் அதாவது ஒரு மகனை, ஒரு பையன், ஒரு ஆளை எப்படி சிதைச்சு கொள்ள முடியுமோ அந்த அளவு சிதைச்சாச்சு. ஃபேஸே கிடையாது. அவரை போய் எங்க போய் பார்க்க சார்? உயிரோட இருக்கும் போதே பார்க்க முடியல, செத்த பிறகு பார்த்து என்ன செய்ய? அந்த பையனோட போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் துணிஞ்சு நிக்கணும் சார். நல்ல விஷயத்துக்கு துணிஞ்சு நில்லுங்க தயவு செய்து. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன் கூட இன்னைக்கு 2 போலீஸ் இருந்தா அந்த 2 போலீஸையும் நான் வந்து வெட்ட வந்தா நான் தடுத்திருப்பேன். என்ன வந்தாலும் அவங்க தடுக்கணும். அதுதான் யூனிட்டி, அதுதான் மனிதநேயம். இன்னைக்கு ஒட்டு மொத்தத்துல மனிதநேயம் செத்து போயிட்டு இவ்வளவு பேர் இருந்த ஒருத்தன் சாவுதானா? அப்ப சார் இன்னைக்கு அவன் மிஸ்ஸஸோடயோ அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் குழந்தையோட வந்தா இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன சார் இருக்கும்? அவங்க போலீஸ் மாதிரி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்க மாட்டாங்கல்ல பொண்டாட்டி பிள்ளைகளு. இவ்வளவு பேர் இருந்து நம்ம காப்பாற்ற முடியல. நமக்கு திராணியில தான் சார் ஒருத்தன் இவ்வளவு போலீஸ் இருந்தோம். பப்ளிக்கு சொல்ல முடியும், ஐயோ பாவம் சார் அவன் பொழப்புக்கு விடுவோம். அப்ப நானுமே வந்து பார்க்க போய் என் கொள்ளி போய் நான் பாட்டு நானும் என்ன செஞ்சிருக்க முடியும்? நான் வாங்க தானே கூப்பிடுதேன். என் கூட இன்னும் 2 பேர் வந்திருந்தா ஸ்பாட்ல இது பண்ணிருக்கலாமா சார் அவங்கள? நிறைவு கருத்தா என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க சார்? நிறைவு கருத்து என்ன சார்? தயவுசெய்து எல்லா மாவட்ட நீதிமன்றம் முன்னாடி சிஆர்பி போலீஸ் போட சொல்லுங்க. துப்பாக்கி ஏந்திய சிஆர்பி போலீஸ் இருக்கட்டும். தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா அடுத்து நாங்க காப்பாத்த போயிட்டோம், அடுத்து எங்களை தான் அடிப்போம்.
நிச்சயமான முறையில எங்களதான் வந்து ஒரு தாக்கத்துக்கு வருவான். வக்கீல மூலம் வெட்டுனா அவன் தூள போயிருவான்னு சொல்லி வருவான். ஏகப்பட்ட வக்கீலும் இறந்துட்டாப்ல வெட்டுப்பட்டு. ம். வக்கீலுக்கு ஒரு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனே வரணும். சரி சார். சார் உங்களுடைய இக்கட்டான இந்த பணிக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 7 மைல்ஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் சித்தார்த் நடிப்பில் ரெட் ஜெயின் வெளியிடும் மிஸ் யூ வெற்றி நடை போடுகிறது. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்